ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹலோ வணக்கம். பேர் சொல்லுங்க சார், எங்க பேசுறீங்க? சொல்லுங்க டாக்டர். டாக்டர் நான் வந்து ஐ அம் டாக்கிங் ஃப்ரம் அருப்புக்கோட்டை டாக்டர். சொல்லுங்க தயவு செய்து உங்க டிவி ஐ வாண்ட் டு வால்யூம் டாக் வித் டாக்டர் யாழினி. சொல்லுங்க கொஞ்சம் கம்மி டாக்டர் பண்ணுங்க யாழினிமா. சொல்லுங்க சொல்லுங்க டாக்டர் ஐ அம் டாக்கிங் ஃப்ரம் அருப்புக்கோட்டை. சார். டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க சார் ப்ளீஸ். டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு உங்க கொஸ்டின் கேளுங்க. சரி சார். டாக்டர் நான் வந்து அருப்புக்கோட்டையில டாக்டர் சிறுமா டீச்சருடைய பிரதர் பேசுறேன். டாக்டர் யாழினி, ஐ அம் வெரி ஹாப்பி டு சே மை சன் யூ ஹேவ் சீன் டெலிவரி. நீங்க தான் என் பையனுக்கு டெலிவரி ஹெல்ப் பண்ணீங்க மேடம். சரி சரி சொல்லுங்க. இப்ப என்னுடைய பையன் வந்து he got married last year. I am a pastor at Arupkote. My daughter-in-law residing at California, USA. சரி. Once in 3 months she used to come to India. And 1 month or 2 months she will stay with my son. சார் நீங்க தமிழ்ல கொஸ்டின் கேட்கலாம் சார், உங்க கேள்வி நிறைய பேர் பயன்படும். She is having irregular period, doctor. சரி சரி சரி. அப்புறம் some doctors are suggested in America due to the going to plane and the traffic conditions வந்து இந்த கன்சீவ் ஆகிறது பாதிக்கும்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். வாட் இஸ் யுவர் சஜஷன் டாக்டர்? நீங்க வந்து உங்க சன்னும் உங்க டாக்டர்-இன்-லா வேற வேற இடத்துல இருக்காங்க இல்லையா? ஆமா டாக்டர். he is at India, she is at California. ஆமா, அதுவே ஒரு காரணமா இருக்கலாம். கரு கூடாம இருப்பதற்கு அதுவே ஒரு காரணமா இருக்கலாம். அதனால ஒண்ணு இவர் அங்க அமெரிக்காவுக்கு அனுப்பி விடுங்க, இல்லன்னா உங்க டாக்டர்-இன்-லாவை இங்க வர சொல்லுங்க. கன்சீவ் ஆகி ஒரு 6 months இல்ல 5 months அப்புறம் she can go there. போய் அங்கேயே குழந்தையை பெற்றுக் கொள்ளலாம். 2 பேரும் வேற வேற இடத்துல இருந்துட்டு 3 மாதத்துக்கு ஒரு முறை வருது. இதுதான் நான் சொன்ன ப்ராப்ளம்ஸ். அதாவது வேற வேற இந்த காரணங்களால நிறைய இடத்துல இருந்துட்டு அவங்க 2 பேரும் மீட் பண்றதே ரொம்ப ரேரா இருக்கும்போது கன்சீவ் ஆறதுக்கும் சான்சஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். சோ 2 பேரையும் 1 வருடங்களாவது சேர்ந்து இருக்க சொல்லுங்க, நிச்சயமா கன்சீவ் ஆயிருவாங்க. வேற எந்த ட்ரீட்மெண்ட்டுமே தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான். தேங்க்யூ டாக்டர். அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? கலா ஃப்ரம் ஈரோட்ல இருந்து பேசுறேங்க சார். கலா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க, டாக்டர் இருக்காங்க. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் கலா, சொல்லுங்க மேம். எனக்கு வந்து 28 வயசு, கல்யாணம் ஆகி வந்து 8 மாசம் ஆகுது மேடம். எனக்கு வந்து அடி வயிற்றுல வலியா இருந்தது மேடம். அதுக்கு டாக்டர்கிட்ட போய் இந்த ஸ்கேன் வந்து பீரியட்ஸ் ஆகிறதுக்கு 2 days முன்னாடி எடுத்த ஸ்கேன். நான் வந்து அப்படி கேஷுவலா போய் எடுத்தது. ரைட் ஓவரில எக்கோஜெனிக் சிஸ்ட் 3.6 into 3.4 centimeters, 3.3 into 3.4 centimeters போட்டுருக்காங்க. டிப்ரெஷன்ல வந்து எக்கோஜெனிக் சிஸ்ட் ரைட் ஓவரி, டிடி ஹெமராஜிக் ஆர் சாக்லேட் சிஸ்ட் போட்டுருக்காங்க. அது டேப்லெட்ஸ்ல மெடிக்கல் மேனேஜ்மெண்டே போதுமா? அதுக்கு 5 சென்டிமீட்டர்ஸ்க்கு மேல இருக்க சிஸ்டா இருந்தா தான் நம்ம ஒரி பண்ணணும். இது லெஸ் தென் 5 சென்டிமீட்டர்ஸ், அதனால அது ஃபங்க்ஷனல் சிஸ்ட் தான். போன முறை உங்களுக்கு ஓவுலேஷன் ஆனது, அது இன்னும் வந்து மறையாம இருக்கலாம். பெர்சிஸ்டன்ட் காப்போசிட்டிவ் சிஸ்டா இருக்கலாம், அல்ல ஒரு ஹெமரேஜிக் சிஸ்டா இருக்கலாம். வேற எதுவுமே தேவையில்லை. ஒரு ஆன்டிபயோட்டிக், ஒரு ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ட்ரக், அது 2 எடுத்துக்கிட்டாலே போதும். 3 weeksக்கு அப்புறம் போய் திருப்பி ஒரு ஸ்கேன் பண்ணி பாருங்க, அந்த சிஸ்ட் மறைஞ்சிருக்கும். சரியா? அதுக்கு ஒன்னும் தேவையில்லை, வேற எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்லை. தேங்க்யூ டாக்டர். அடுத்த ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம், இது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹலோ சொல்லுங்க. உங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னா கிளியரா கேட்கல, கொஞ்சம் பொறுமையா சொல்லுங்க. ஜெயங்கொண்டத்துல இருந்து அமுதா. ஓகே அமுதா, உங்க கொஸ்டினை கேளுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க. வணக்கம் மேடம். சொல்லுங்க அமுதா. மேரேஜ் ஆகி 5 years ஆகுது மேடம். சரி. குழந்தை நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்கும் இல்லைங்க வந்து தானாவே கன்சீவ் ஆகிருக்கும். ரொம்ப சந்தோஷம். அது வந்து தெரியாமலே நாங்க ரெகுலேட்டரி பீரியட் இல்ல, ரிப்பீட் வரும், அதனால அந்த மாதிரிதான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் மேடம். என்னமா? வெயிட் வேற அதிகமா இருக்குங்க மேடம். வெயிட் ஜாஸ்தி இருக்கு. இப்ப எத்தனை மாசமா இருக்கீங்க? இப்ப 8வது மாசம், அதனால பேபிக்கு ஏதாவது. 8வது மாசமா? வெயிட் இப்ப நல்லா குழந்தை நல்லா இருக்குல்ல? குழந்தை நல்லா இருக்கலாமா? இருக்குங்க மேடம். வெயிட் குறையறதுக்காக 4 மாசம் மாத்திரை ஓகே. அதுக்கப்புறம் இப்பதான் செக் பண்ணா இந்த மாதிரி சொல்றாங்க. அதனால என்ன சொல்றாங்கம்மா? இப்போ நீங்க சித்த வைத்தியத்துல 4 மாசம் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க, இப்ப என்ன சொல்றாங்க ஃபைனலா? அதுக்கப்புறம் தான் நிறுத்தி ஸ்கேன் பண்ணி பார்த்தோமா இந்த மாதிரி கன்சீவா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. சரிம்மா, இப்ப 8 மாசமா இருக்கீங்கல்ல,
ஆமாங்க மேடம். இப்ப உங்க குழந்தை நல்லா இருக்குல்ல? குழந்தை நல்லா இருக்கு. உங்களுக்கு பிபி சுகர் அதெல்லாம் எதுவும் இல்லையில? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. கால் கை எதுவும் வீங்கி இருக்கா? முகம் எல்லாம் வீங்கி இருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. அடிவேறு மட்டும்தான் வலிக்கும். அடிவேர் மாத்திரம் வலிக்கிறது சூட்டுனால கூட இருக்கலாமா? ஏன்னா உங்களுடைய அந்த டேட் பக்கத்துல வந்துருச்சு இல்லையா, சூட்டு வலி கூட வரலாம், யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். அதனால யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு பாத்துட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. மற்றபடி வேற எதுவும் தேவையில்லைம்மா. ரெகுலரா செக்அப் போங்க, அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா 5 வருடங்களுக்கு கன்சிடர். மருந்து சாப்பிட்டதுனால வந்து பிரச்சனை இருக்காது மேடம் பேபிக்கு. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. இப்ப மாசமா இருக்கும்போது மருந்து சாப்பிடல, அதுக்கு முன்னாடி தானே சாப்பிட்டீங்க, அதனால ஒன்னும் பிரச்சனை வராதுமா. தேங்க்யூ டாக்டர். டாக்டர் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பத்தி பேசும்போது இன்ட்ராயூட்டர் இன்செமினேஷன் IUI பத்தி சொன்னீங்க. இது எப்படி பண்ணுவோம், இது என்னன்றத பத்தி டீடைல்ஸ் சொல்லுங்க. இந்த இன்ட்ராயூட்டர் இன்செமினேஷன்ல ஆண்களுடைய செமன் கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்க வந்து we do the counting and motility percentage பார்ப்போம். ரெண்டும் நல்லா இருந்ததுன்னு சொன்னா அந்த கவுண்ட் அண்ட் மொட்டிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி we select the method of washing the sperms. இந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து சுத்தம் பண்றது, வாஷ் பண்ணி பெஸ்ட் ஸ்பெர்ம்ஸ் எடுத்து கர்ப்பப்பைக்குள்ள போடுறது IUIன்றது. அதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதுல வந்து ஸ்விம் அப்னு ஒரு மெத்தட் இருக்கு. நல்ல கவுண்ட் நல்ல மொட்டிலிட்டி இருக்கவங்களுக்கு அந்த ஸ்விம் அப்ன்ற மெத்தடை வந்து நாங்க யூஸ் பண்றோம். அடுத்தது வந்து ஸ்விம் டவுன் இருக்குது. அதுவும் இதே மாதிரி நல்ல கவுண்ட் இருக்கவங்களுக்கு தான் அதை யூஸ் பண்ண முடியும். தென் வந்து கிரேடியன்ட் மெத்தட்னு ஒன்னு இருக்குது. அது வந்து கவுண்ட் ரொம்ப குறைவா இருந்து மொட்டிலிட்டி குறைவா இருக்கவங்களுக்கு அந்த கிரேடியன்ட் மெத்தட்ல யூஸ் பண்ணி பெஸ்ட் ஸ்பெர்ம்ஸ் எடுத்து 0.5 ml 0.3 to 0.5 ml யூட்ரஸோட கெப்பாசிட்டி வந்து 0.8 ml. சோ அதுக்கு மேல போட்டோம்னா அது ரீகெஜிட் வெளியில வந்துடும், இல்ல டியூப்குள்ள போய் எக்டாபிக் பிரெக்னன்சி அந்த மாதிரி ஆறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ 0.3 to 0.5 ml வந்து யூட்ரஸ்குள்ள நாங்க இன்ஜெக்ட் பண்றோம். யூட்ரஸோட ஃபண்டஸ் அந்த மேல் பகுதிக்கு ஜஸ்ட் 1 சென்டிமீட்டர் கீழே வந்து இத வந்து ரொம்ப ஸ்லோவா வந்து இன்ஜெக்ட் பண்ணி இது பண்றோம். அதுக்கப்புறம் சில மெடிசன்ஸ் அவங்களுக்கு கொடுப்போம். அந்த லூட்டியல் ஃபேஸ் சப்போர்ட்காக சில மெடிசன்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த பிரெக்னன்சி ஆயிடுச்சான்னு சொல்லி 14th டேல வந்து செக் பண்ணி பார்ப்போம். IVFன்றது என்னன்னா கருமுட்டைகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட கருமுட்டைகள் வளர்றதுக்கான மெடிசன்ஸ் அல்ல இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து முதல்ல அந்த விமனுக்கு வந்து ஒரு 1 or 2 months டவுன் ரெகுலேஷன் ஒன்னு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டிமுலேஷன் பண்ணி மோர் தென் 1 அது அந்த மாதிரி 10ல இருந்து 15 கூட யங் பேஷண்ட்ஸா இருந்தாங்கன்னா நிறைய கருமுட்டைகள் வந்து வெளியாறதுக்கு உருவாகலாம். அத வந்து ஒரு சின்ன ஷார்ட் அனஸ்தீசியா கொடுத்துட்டு அல்ட்ராசவுண்ட் கைடடா வந்து நாங்க அதை ஆஸ்பிரேட் பண்றோம். ஒவ்வொரு ட்ரைவல்னு சொல்லுவோம். அத அந்த கருமுட்டைகளை வெளியே எடுத்து அதுக்கு வளரக்கூடிய அந்த மீடியால அதை போட்டு கார்பன் டை ஆக்சைடு இன்குபேட்டர், ஏன்னா நம்ம உடம்புல 5% கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, அதை we are providing. சோ உள்ள என்னென்ன இருக்குதோ அது எல்லாத்தையும் we are லேப்ல செட் பண்ணி அதை ப்ரொவைட் பண்ணிட்டு அவங்க ஹஸ்பண்டுடைய ஆண் விந்துக்கள் இதே மாதிரி இந்த மெத்தட்ஸ்ல செப்பரேட் பண்ணி எடுத்து அதை வந்து ஒரு டிஷ்ல வந்து அந்த கருமுட்டைகள் இருக்கிறதுக்கு பக்கத்துல கீப் ஓவர் நைட் வந்து அதை இன்குபேட் பண்ணிடுவோம். அது வந்து பெஸ்ட் ஸ்பெர்ம்ஸ் வந்து அது கிட்ட மூவ் பண்ணி அதை ஃபர்டிலைஸ் பண்ணுங்க. சப்போஸ் நம்ம ஒரு 10 கருமுட்டைகள் ரிட்ரைவ் பண்ணிருந்தோம்னா அது அடுத்த நாள் பார்க்கும்போது மேபி ஒரு 8 அல்ல 7 வந்து கரு கூடி இருக்கும், ஃபர்டிலைஸ்டா இருக்கும். சோ அந்த கரு கூடுன அந்த முட்டைகளை வந்து 48 hours 72 hours அந்த மாதிரி அல்ல 5வது நாள் கூட பிளாஸ்டோசிஸ் ஸ்டேஜ்ல வந்து திருப்பி யூட்ரஸ்குள்ள வந்து இன்ஜெக்ட் வச்சிருவோம். அது பேர் எம்பிரியோ டிரான்ஸ்ஃபர். சோ அந்த மாதிரி பண்ணிடுறது அது வந்து IVF.